Taste the Daily. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் செல்லும் சாலையில் உள்ள வடிகால் ஓடை புதிய பால பணி செய்ய வந்த திருச்செந்தூர் நகராட்சி நிர்வாகத்தினரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். பெரும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தாமிரபரணி வடிகால் ஓடைகளை அகற்றிவிட்டு புதிய பாலம் அமைக்கும் பணிகள் நடைபெறுவதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் கோவிலுக்கு செல்லக்கூடிய சாலையில் வடிகால் ஓடை பாலத்தினை இடித்து அகற்றுவதற்கு ஜேசிபி வாகனத்துடன் வந்த நகராட்சி நிர்வாகத்தினரை காவல்துறையினர் எதிர்ப்பு தெரிவித்து தடுத்து நிறுத்தினர். மேலும் தைப்பூசம் முடிந்த பிறகு பணிகளை தொடங்குமாறு காவல்துறையினர் அறிவுறுத்தினர். திருவாரூர் மாவட்டம் பொதக்குடியில் பல கோடி மதிப்புள்ள வீடு மற்றும் வணிக வளாகத்தை அபகரித்ததாக நாம் தமிழர் கட்சி பிரமுகர் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. பொதக்குடியைச் சேர்ந்த அப்துல் கரீமிற்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்ட நிலையில் அவரது உறவினரும் நாம் தமிழர் கட்சி தெற்கு மாவட்ட பொறுப்பாளருமான குரங்கு இக்பால் சிகிச்சைக்கு சென்னைக்கு அழைத்துச் சென்று வீடு மற்றும் 10 கடைகள் கொண்ட காம்ப்ளெக்ஸை எழுதி வாங்கிக் கொண்டதாக அப்துல் கரீமின் மனைவி ரைஹான் பிவி புகார் அளித்துள்ளார். மேலும் வீட்டை காலி செய்யுமாறு அடியாட்களை வைத்து மிரட்டியதால் உயிருக்கு பயந்து வெளியேறிவிட்டதாக கூறிய ரைஹான் பிவி குரங்கு இக்பாலை கைது செய்து தங்கள் சொத்தை மீட்டு தருமாறு நிர்வாக திறனற்ற முதல்வர் மற்றும் எஸ்பிக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். குரங்கு இக்பாலும் அவனுடைய மாமனார் அல்லு பகாபு மக சிச்சி ஆபிலா 3 பேருமா சேர்ந்து அவரை வரவழைச்சு 90 வயசில் அவர் ஞாபகம் மறதி சத்து குறைவு இந்த மாதிரி உள்ள நேரத்தில் அவரை வரவழைச்சு மைண்டை மாற்றி சொத்தை எழுதி கையெழுத்து வாங்கிட்டாங்க. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அருகே முறையாக அமைக்கப்படாத சாலையில் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலுக்கு செல்லும் வழியில் புதிதாக அமைக்கப்பட்ட தார் சாலையின் இருபுறமும் மண் கொட்டி நிரப்பாததால் குறுகலான சாலையில் விபத்துகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். இது குறித்து புகார் அளித்தும் ஸ்டாலின் அரசின் நெடுஞ்சாலைத்துறையினர் கண்டுகொள்ளவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே அரசு பேருந்து விபத்தில் சிக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மெட்டல்வாடி அருகே அரசு பேருந்து 30க்கு மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு சென்று கொண்டிருக்கையில் சாலையில் உலர வைக்கப்பட்டிருந்த ராகி பயிர் சக்கரத்தில் சிக்கியதால் பேருந்து விபத்திற்குள்ளானது. இதில் நல்வாய்ப்பாக பயணிகள் காயமின்றி உயிர் தப்பினர். சில தினங்களுக்கு முன்பு இதேபோன்று கொள்ளுப்பயிர் சக்கரத்தில் சிக்கி கார் விபத்தில் சிக்கியதால் இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் பயிர் கதிரடிக்கும் களம் அமைத்து தர விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நிவாரணம் வழங்காத திமுக அரசை கண்டித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெஞ்சல் புயலால் ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிப்படைந்த நிலையில் இதுவரை நிவாரணம் வழங்கப்படவில்லை என தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் கண் மற்றும் வாயில் கருப்பு துணியை கட்டிக்கொண்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு விவசாயிகளை வஞ்சித்து வருவதாக வேதனை தெரிவித்தனர். இந்த பயிருக்குரிய நிவாரணங்கள் உடனடியாக வெள்ள நிவாரணங்கள் உடனடியாக வழங்கப்பட வேண்டும். நெல்லுக்கு கரண்ட் ஆதார விலை தான் சொன்னாங்க மத்திய அரசு மாநில அரசு. அந்த ஆதார விலை இது வரைக்கும் வழங்கப்படலை. நாங்கள் ரொம்ப அவதிக்குள்ளாக இருக்கிறோம். உடனடியாக மாநில அரசும் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு எங்களுடைய கோரிக்கை உடனடியாக நிறைவேற்றணும். நாங்கள் இந்த 1 மாத காலம் பார்ப்போம். அடுத்த கட்டம் மார்ச்சுக்குள்ள அரை நிவாரண போராட்டம் நடத்துவோம். 1000 பேரை திரட்டி ரோட்டில் உட்காந்து அரை நிவாரண போராட்டம் நடத்துவோம். மாநில அரசு உடனடியாக தலையிட்டு எங்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட வேண்டும். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே திமுக நிர்வாகியால் தாக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அதிமுக நிர்வாகியை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய அதிமுக மாவட்ட செயலாளர் குமரகுரு நிதியுதவி வழங்கினார். வரகூர் கிராமத்தைச் சேர்ந்த அதிமுக உறுப்பினர் ஆறுமுகம் தனது சொந்த ஊரில் அதிமுக ஆட்சியின் சாதனைகளை கூறியதால் ஆத்திரமடைந்த திமுக நிர்வாகி காசிவேலு ஆதரவாளர்களுடன் சென்று ஆறுமுகத்தையும் அவரது குடும்பத்தினரையும் சரமாரியாக தாக்கியதில் பாதிக்கப்பட்ட ஆறுமுகம் சங்கராபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் அதிமுக நிர்வாகிகள் ஆறுதல் தெரிவித்து திமுக குண்டர்களை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர்.
புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதிமுக நிர்வாகி ஜகபர் அலி என்பவர் கல்குவாரி உரிமையாளர்களால் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தை விவசாயிகள் புறக்கணித்தனர். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட விவசாயிகள் கூட்டம் தொடங்கியவுடன் கனிம வள கொள்ளையை எதிர்த்து புகார் அளித்த அதிமுக நிர்வாகி ஜகபர் அலி என்பவர் லாரி ஏற்றி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்தும் இனி இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறக்கூடாது என வலியுறுத்தியும் கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர். பின்னர் விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர்.